ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 பல்லாரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. அது கூடவே கடுகு போட்டுக்கோங்க. இப்போ பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினா போதும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினோடனே வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வெந்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க கறியை போட்டுக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கறியை வதக்கி விட்டுக்கோங்க. நான் அதில் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கேன். குழம்பு மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அரைமுறி தேங்காய் எடுத்து நல்லா திருவி அதில் கொஞ்சமாக சீரகம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க மூடி போட்டு. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கும். இது அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் குழம்பு நல்லா கொதிக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே குழம்பு ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.